அண்மைச் செய்தி. இரண்டாவது நாளாக இளைஞரின் உடலை வாங்க மறுப்பு தெரிவித்து உறவினர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள். நாங்குநேரி அருகே கொலை செய்யப்பட்ட இளைஞரின் உடலை வாங்க மறுத்து இரண்டாவது நாளாக உறவினர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள். இதனை நாம் அண்மைச் செய்தியாக பார்த்து வருகிறோம். நாங்குநேரி அருகே கொலை செய்யப்பட்ட இளைஞரின் உடலை வாங்க மறுத்து உறவினர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள். இதனை நாம் அண்மைச் செய்தியாக பார்த்து வருகிறோம். இரண்டாவது நாளாக இளைஞரின் உடலை வாங்க மறுத்து இளைஞரின் உறவினர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். இதனை நாம் அண்மைச் செய்தியாக பார்த்து வருகிறோம். இது பற்றிய கூடுதல் விவரங்களுடன் இணைகிறார் எமது நெல்லை செய்தியாளர் செல்வராஜ். அவரிடம் விவரங்களை கேட்டு பெறலாம். செல்வராஜ், சொல்லுங்க, இரண்டாவது நாளாக இளைஞரின் உடலை வாங்க மறுத்து உறவினர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டு வரும் நிலையில் அவர்களுடைய கோரிக்கை என்ன? உறவினர்கள் என்ன சொல்றாங்க? நிச்சயமாகுமா. நெல்லை மாவட்டம் நாங்குநேரி அருகே நேற்று முன்தினம் டீ கடையில் நின்று கொண்டிருந்த பெரும்பத்து பகுதியைச் சேர்ந்த ஜான் உள்ளிட்ட வடமாநில தொழிலாளி ஆகிய 2 பேர் உள்ளிட்ட 6 பேர் மீது அருவாள் வெட்டு விழுந்துள்ளது. இதில் சம்பவ இடத்திலேயே ஜான் மற்றும் வடமாநில தொழிலாளர் ஆகிய 2 பேரும் உயிரிழந்துள்ளார்கள். இந்த சம்பவம் தொடர்பாக 4 பேர் பாளையங்கோட்டை மற்றும் வள்ளியூர் அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு தற்போது தீவிர சிகிச்சை என்பது அளிக்கப்பட்டு வருகிறது. இதில் கவலைக்கிடமாக நெல்சன் என்பவர் கவலைக்கிடமாக உள்ளார். இந்த நிலையில நேற்று காலை 10 மணி முதல் அவர்கள் அந்த பகுதியைச் சேர்ந்த பொதுமக்கள் தங்கள் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டார்கள். கிட்டத்தட்ட 8 மணி நேரமாக சாலை மறியல் போராட்டம் என்பது நடைபெற்றது. இந்த போராட்டத்தின் போது இந்த போராட்டத்துக்கு பிறகு 7 பேர் கொண்ட அந்த குழு மர்ம நபர்களாக சொல்லக்கூடிய அந்த 7 பேர் வெட்டியவர்களை போலீசார் கைது செய்துள்ளனர். மேலும் 2 பேரை போலீசார் தேடிக் கொண்டு வருவதாகவும் கூறப்படுகிறது. இந்த சம்பவத்தை தொடர்ந்து தமிழக சபாநாயகர் நேரடியாக பல்வேறு அறிவிப்புகளையும் அவர் தெரிவித்திருந்தால், என்னதான் வீடு கட்டுவதற்கான நிதி உள்ளிட்ட பல்வேறு இதை அவர்கள் தெரிவித்திருந்த போதிலும் அதனை பொதுமக்கள் ஏற்றுக்கொள்வதாக இல்லை என தெரிவித்து விட்டார்கள். தொடர்ந்து மீதமுள்ள அந்த 2 பேரையும் உடனடியாக கைது செய்யப்பட வேண்டும். 9 பேர் மீதும் குண்டர் தடுப்பு சட்டத்தின் கீழ் கைது செய்யப்பட்ட பிறகுதான் நாங்கள் உடலை வாங்குவோம் என தெரிவித்துள்ளார்கள். மேலும் இந்த சம்பவம் தொடர்பாக இன்று 2வது நாளாகவும் நாங்குநேரி பகுதியில் ஒரு மிகப்பெரிய பதட்டமான சூழ்நிலை நிலவி கொண்டிருக்கிறது. சுமார் 500க்கும் மேற்பட்ட காவலர்கள் அங்கு பாதுகாப்பு பணியில் அமர்த்தப்பட்டுள்ளார்கள். நேற்று முன்தினம் இரவில் இருந்தே அந்த பகுதியில் முற்றிலுமாக அரசு போக்குவரத்து கழகம் மற்றும் தனியார் பேருந்துகள் இயக்குவதும் மற்றும் பேருந்து போக்குவரத்து மற்றும் எதுவுமே அந்த பகுதியில் இயக்கப்படவில்லை. தொடர்ந்து அந்த பகுதியில் பலத்த போலீஸ் பாதுகாப்பும் காவல்துறை கண்காணிப்பிலும் இருக்கிறது. விரிவான விவரங்களுடன் இணைந்தமைக்கு நன்றி செல்வராஜ்.